Hello everyone, it's Basaira here. So என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வித்தவுட் எனி நோன் பர்சன்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து ஒரு 30 வியூஸ் போயிருக்கு. ஏன்னா 30 வியூஸும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு இது பர்சனலாக பெரிய விஷயம் தான். பிகாஸ் நான் நினச்சிருந்தா வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நான் அனுப்பி அதை நான் பெருசாக்கியிருப்பேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதுதான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ஆஃப் ஆர் கன்ஃபெஷன் ரூம். என்னோட ஸ்டோரியை வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. இஃப் யூ ஆர் நாட் அ பர்சன் ஹூ லிசன்ஸ், பொறுமையாக வந்து எனக்கு இது கேட்குற பொறுமை கிடையாது அப்படின்னா யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் திஸ் வீடியோ. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தான். லைக் நான் மிச்சவங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் செயின் சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் மாதிரி தான். ஓகே, நம்ம வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம எபிசோட் 1 ஆஃப் அ கன்ஃபெஷன் ரூம். நான் வந்து பழைய ஸ்டோரிஸ் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். பட் இப்போ ரீசெண்டாக நடந்ததை மட்டும் நான் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ சொன்னேன்ல என்னோடய வீடியோஸாக நான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து, இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூன் திஸ் இயர் நான் ஜூனில் தான் வந்து காலேஜ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முதல் நாள் தான் நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் நான் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நல்லா தான் போச்சு. ஒரு இப்போ வரைக்குமே வந்து நான் அந்த மென்ஷன் கூட பண்ணுறேன், போய் பாருங்கள். 285 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. பெருசாக 285 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜுக்கு வந்து துஷார் அண்ணா வந்திருந்தாங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் துஷார் யாருன்னு. அவங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோ நான் போட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என் காலேஜில் ஷீ அஷேம்டு மீ ஃபார் போஸ்டிங் தட் வீடியோ. அவள் வந்து சப்போர்ட்டிவாக போடாமல் அது நெகட்டிவாக போட்டதுனால, ஜஸ்ட் பிகாஸ் அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால நான் வீடியோவே எனக்கு போஸ்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் எனக்கு அந்த தைரியம் வரவே இல்லை. ஐயோ அடுத்தது யாரோ சொல்லிடுவாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்க. அந்த 4 பேர் வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப விளையாடினாங்க. என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் ப்ரோக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது நெகட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று வந்து பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னோட இங்கே இருந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே கீழே குறைஞ்சி அந்த அக்கௌண்ட்டை நான் அப்படியே விட்டேன். இட்ஸ் பீன் லைக் ஒரு 2 months இருக்கும். நான் அந்த அக்கௌண்ட்டில் நான் போஸ்ட் பண்ணவே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் போடவே இல்லை அதுக்கப்புறம். அதனால தான் நான் ரொம்ப வந்து கொஞ்சம் கரேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம். இந்த சேனல் நான் வந்து ஓப்பன் பண்ணது யாருக்கிட்டையுமே சொல்லலை. டைரெக்டாக வந்து நம்ம கண்ணை மூடிட்டு போஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேணால் யார் தெரிஞ்சவங்க எதுவுமே சொல்ல வேணாம். அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணது, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது எதுவுமே தெரியாது. நான் பாட்டு கண்ணை மூடிட்டு பண்ணிட்டேன், அவ்வளோதான். போகிறது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அண்ட் நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் ஒரு கமெண்ட் வந்தது. எனக்கு வந்து நமக்கு யாருன்னே தெரியாதவங்க நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்து இந்த சேனலில் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு குட்டி குட்டி சேஞ்ச் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த கன்ஃபெஷன் ரூமில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ண பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சா அதை இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து அவங்கள ஹர்ட்ஃபுல்லாக பேசாமல் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் தான். அண்ட் உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, ஐ நோ இட் பி ரியலி ஹார்ட். யாராவது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசினா கூட உங்களுக்கு வந்து இல்லை, அவங்க வந்து ஒரு சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக தான் பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயம் தோணும். ட்ரஸ்ட் மீ, ஏன்னா நான் இப்போ அந்த ஃபேஸில் தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த புதுசாக இன்ஸ்டாகிராம் ஐடியை க்ரியேட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் அவ்வளோதான். இந்த கன்ஃபெஷன் ரூமில் நான் இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரும்பி நான் இதான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அடுத்தவங்க ஒரு விஷயம் பண்ண பிடிக்கலன்னா அவங்கள வந்து ஹர்ட்ஃபுல்லாக நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுருங்க. அண்ட்
ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கீழே தள்ளாமல், நீங்கள் மேலே தள்ளனாலும் அட்லீஸ்ட் கீழே தள்ளாமல் இருங்க, அது போதும். அவ்வளோதான். என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கன்ஃபெஷன் ரூம் இதோட முடியுது. உங்களை செகண்ட் எபிசோடில் பார்க்குறேன். பை பாய்.